Good afternoon students. Lesson 7 continuously. பரவாயில்ல மார்னிங் வந்து ஒர்க்கில் ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. பரவாயில்ல எல்லாமே அமுச்சுட்டுருக்குறீங்க ரெக்கார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து நேற்று பார்த்தது டேமெல்லாம் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. பாபநாச டேமு, மணிமுத்தார், வைகை இதெல்லாம் பற்றி பார்த்தோம். அடுத்தது சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸும் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் பற்றி சொன்னேன் ஓகேங்களா. அதில் அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சொல்லோம்ல ஜவுளி பள்ளத்தாக்கு, அப்புறம் நெசவு தலைநகரம் அப்படின்னு கரூரை சொல்கிறாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்தது சில்கா டெக்ஸ்டைல்ஸ் பற்றி சொன்னேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெதர் இண்டஸ்ட்ரி, தோல் தொழிற்சாலை அப்படின்னு சொல்ல இல்லைங்களா. அதுதான் தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் 60% லெதர் டேனிங் ப்ராசஸ் தொழில், அந்த தோல் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லைங்களா அது இந்தியா. அண்டு 38% ஆஃப் லெதர் ஃபுட்வியர்ஸ் கார்மெண்ட்ஸ் அண்டு காம்போனன்ட்ஸு, அந்த தோல் உப பொருட்கள், அப்புறம் காலுக்கு அணிகிற அந்த ஷூஸு, அப்புறம் கார்மெண்ட்ஸு, சோபா கவரு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த இது வண்டி சீட்டெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் தயாரிக்கிறதுல 38% இது இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதர் டேனரிஸ் ஆர் லொக்கேட்டட் அரவுண்ட் வேலூர் அண்ட் நியர்பை டவுன்ஸ் சச் எஸ் ராஜ்புட், ஆம்பூர் அண்டு வாணியம்பாடி. கேள்விப்பட்டிருக்கிறோமா. நமக்கு வந்து ஆனால் இப்போ தெரியுது வேலூரில் வந்து நிறைய தோல் தொழிற்சாலை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வாணியம்பாடி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோன்னு நினைக்கிறேன். வாணியம்பாடி தெரியும் ஓரளவுக்கு. ராணிப்பேட், ஆம்பூர் ட்ரெயினில் போவாங்க இல்லைங்களா. நம்ம அதிகம் அந்த திருப்பதி போகிற இதுன்னு நினைக்கிறேன். வாணியம்பாடி அந்த இடம் வேலூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தோல் வந்து தோல் பொருட்கள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்தது வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இஸ் டாப் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஃபினிஷ்ட் லெதர் குட்ஸ் இன் கண்ட்ரி. வேலூர் லெதர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 37% ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் லெதர் அண்டு லெதர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். எது இப்போ நான் சொன்னீங்களா, இந்த க்ளவுஸு, ஷூஸ் இது எல்லாமே தயார் பண்ணி அனுப்புறதுல ரொம்ப முக்கியமான யார் இருக்கிறாங்க அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரி. பேப்பர்னாவே நமக்கு தெரியும் புகழூர், கேள்விப்பட்டுருக்கிறீங்களா. பேப்பர் தொழிற்சாலை ரொம்ப பெருசாக இருக்கும். மினி பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்டேட். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்டு பேப்பர் லிமிடெட் இஸ். இது ஒரு தடவை அந்த டிஎன்பிஎல் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்டு பேப்பர் லிமிடெட் அப்ரியேஷன் சொல்கிறது. அந்த நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன். இஸ் ஏ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்டர்பிரைசஸ் ப்ரொடியூசிங் நியூஸ் பிரிண்ட், செய்தித்தாள், அப்புறம் அச்சு பிரிண்டிங், அச்சு காகிதம், ரைட்டிங் பேப்பர் எழுதுத்தாள் இதெல்லாம் தயாரிக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எங்கே அது இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் இன் கரூர் டிஸ்ட்ரிக். கரூர் டிஸ்ட்ரிக்டில் காகிதபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இட் வாஸ் ஸ்டார்டட். இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1979 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய மெட்ரிக் டன் எவ்வளோ இது காகிதம் உற்பத்தி பண்ணினாங்க அப்படின்னா 2.45 lakhs மெட்ரிக் டன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. டிஎன்பிஎல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்கம்பலைஸ்டு மில்ஸ் இன் த வேர்ல்டு ப்ரொடியூசிங் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பேப்பர் அக்செப்டபுள் குவாலிட்டி ப்ரைமர்லி ஃப்ரம் பேக்கர்ஸ் அண்டு பல்க் ஃபுட். அதாவது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அந்த காகித அந்த என்னென்னு சொல்லுவாங்கன்னா கரும்பு சக்கை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அது காகித கூழ், குப்பை காகிதம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதிலிருந்தே திரும்ப அதை இது பண்ணி புதுசாக காகிதத்தை உருவாக்குறது. இப்போ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா வேஸ்ட் காகிதம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஊற வச்சுருவாங்க. நைட்டே ஊற வச்சுட்டு இப்போவும் நம்மளை செய்யலாம். அதெல்லாம் சும்மா நம்ம நார்மலாக செஞ்சு நம்ம வீட்டு இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேஸ்டான போன பேப்பர்லாம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து இப்போ எங்கே ஆட்டுக்கல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரில, நிறைய பேர் வீட்டில் இல்லை. ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டுவாங்க. அது கூட என்னமோ போடுவாங்க, வெந்தயம்னு நினைக்கிறேன். வெந்தயமாக கொஞ்சம் போடுவாங்கன்னு நினைக்கிறேம்மா. வெந்தயம் கொஞ்சமாக போட்டு காகிதத்தை போட்டு நல்லா நைஸாக ஆட்டிடுவாங்க. நல்லா போட்டு ஆட்டிட்டு அதை வந்து நமக்கு என்ன சேஃப் வேணுமோ, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு குண்டா மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குண்டா மேலே அந்த காகிதத்தோட பேஸ்டெல்லாம் பூசிட்டு நல்லா வச்சுட்டிங்களா, நல்லா ஒரு நாள் 2 நாள் காஞ்சுதுன்னா அப்படியே அழகாக
வந்துடும். அந்த பாத்திரம் தனியாக, அந்த இது காஞ்சது தனியாக வரும். அந்த சேஃப் வந்து அந்த குண்டா மாதிரியே வரும். அதுதான் அந்த காகித இதெல்லாம் அந்த நிறைய செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் வேணால் ஒன்று எக்ஸாம்பிள் செஞ்சு பாருங்கள். சும்மா கொஞ்சமாக காகிதத்தை ஊற வச்சு நல்லா ஆட்டிட்டு, எக்ஸாம்பிள் ஒரு சொம்பு கூட வச்சுக்கோங்க. சொம்பில் போட்டு பூசி 2-3 நாள் நல்லா 2 நாள் காய வச்சுருங்க. இப்போ வெயில் வந்து கம்மியாக இருக்கிறனால சீக்கிரம் காயாது. கொஞ்சமாக நல்லா காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா சொம்பு தனியாக அந்த இது தனியாக வந்துடும். அந்த மாதிரி இது பண்ணாங்க. மரக்கூழ் இதிலேருந்தெல்லாம் காகிதம் தயாரித்தாங்க. அதர் பேப்பர் மில்ஸஸ் ஸ்டேட் ஆர் ஃபவுண்டன் இன்னும் எங்கே இருக்குதுன்னா புக்காத்துறை அண்டு காஞ்சிபுரம் புக்காத்துறை ஆஃப் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக். அடுத்தது பவானிசாகர், பள்ளிப்பாளையம், பரமத்தி வேலூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட், தொப்பம்பட்டி, நிலக்கோட்டை அண்டு சேர்மாந்தேவி இந்த பகுதிகளெல்லாம் அதிகமாக காகித தொழிற்சாலைகள் இருக்குது. சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் உற்பத்தி நுகர்வு இதை பொறுத்தவரையிலும் நிறையா ப்ராப்ளங்கள் எக்கனாமிக்கில் வந்தாலும் இதுக்கு வந்து குறையாமல் அதனோட வளர்ச்சி குறையாமல் இருந்தது அப்படின்னா எதுன்னு கேட்டால் சிமெண்ட் தான். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ரேங்கட் செகண்ட் இந்த வேர்ல்டு. உலக அளவில் மிகப்பெரிய அதாவது வந்து வேர்ல்டு அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஆனுவலில் பொறுத்தவரையிலும் அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னா 181 மில்லியன் டன் சிமெண்ட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அந்த 2 சிமெண்ட் யூனிட்ஸை பொறுத்தவரையில் எதுன்னா ஒன்று அரியலூர், இன்னொன்று வந்து அழகங்குளம். அந்த 2 இடத்துல சிமெண்ட் உற்பத்தி வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க. அடுத்தது வேறு என்னென்ன சிமெண்ட் வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் இன்னொன்று கூட இருக்குது, ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் சீட் பிளான்ட் அட்டு அழகங்குளம். ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் சீட் மேலே போடுறோம்ல அட்டைங்களா, சிமெண்ட் அட்டை போடுறோம்ல, அது எங்கே அதிகமாக தயாரிக்கிறாங்கன்னா அழகங்குளம். அப்புறம் ஸ்டோன்வேர் பைப்பு சிமெண்ட் பைப்பு இருக்குது இல்லைங்களா, கெட்டி சிமெண்ட் பைப்பு, அது எங்கே அதிகமாக இது பண்ணுறாங்க, அந்த யூனிட் எங்கே இருக்குதுன்னா விருத்தாச்சலத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது. ஆர் த அதர் யூனிட்ஸ் ஆஃப் த டான்சம். அதை வந்து இன்னும் என்னென்ன சிமெண்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா சிமெண்டோட வகைகள் சங்கர் சிமெண்ட்டு இது அப்புறம் ஃபஸ்ட்டு. இப்போலாம் நிறையா மாறிப்போச்சு, நிறையா அந்த ஒவ்வொரு சிமெண்ட்டாக காமிச்சிட்டு இருக்கிறாங்க. பிரியா சிமெண்ட்டு, அப்புறம் இன்னும் அந்த பொம்மையாட்டம் வரும்ல, அது என்னது ஐயோ மறந்துடுச்சு, அந்த பொம்மையாக வரும்ல, அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட காமிப்பாங்க. டால்மியா சிமெண்டா இல்லையே, சங்கர் சிமெண்ட்டு, அந்த ஐயோ அது மறந்துருச்சு, அது என்னன்னு பாருங்கள். பொம்மை அது போய் அந்த செவர் ஃபுல்லாக அடிச்சுட்டு வர மாதிரி காமிப்பாங்க. இப்போ அது வந்து பெயிண்ட்டு, ஆமாம் அது பெயிண்ட். இது வந்து சிமெண்ட்டை பொறுத்த வரையிலும் சங்கர் சிமெண்ட்டு, அப்புறம் ஜுவாரி சிமெண்ட்டு, அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, மெட்ராஸ் சிமெண்ட்டு அண்டு தால்மியா சிமெண்ட்டு, இதெல்லாம் முக்கியமாக ப்ரைவேட்டில் வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கிற யூனிட்ஸ் இதெல்லாம், சரிங்களா. இன்னொன்று வந்து இப்போ வந்து பிரியா சிமெண்ட்டுன்னு ஒன்று வந்துருக்குது, ஆனால் அது இருக்குது, அது அந்தளவுக்கு டெவலப் இருக்குதா என்னன்னு தெரியல. சிமெண்ட் வகைகள் இதெல்லாம் ரொம்ப டெவலப்பில் இருக்கிறது. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம். அக்கார்டிங் டு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ், த சதர்ன் ஸ்டேட்ஸ் கண்டினியூ டு அக்கௌண்ட் ஃபார் த மோர் தென் half ஆஃப் கண்ட்ரிஸ் டோட்டல் எக்ஸ்போர்ட் ஆஃப் சாஃப்ட்வேர். அதாவது மென்பொருள் ஏற்றுமதியை பொறுத்தவரையிலும் நம்ம இது முக்கியமான இடத்துல இருக்குது. தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் டுகெதர் அக்கௌண்ட் ஃபார் 59.6% ஆஃப் இந்தியா டோட்டல் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸில் இருக்குது, சரிங்களா. தமிழ்நாடு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கு அடுத்தது கர்நாடகா இருக்குது. அடுத்து வந்து எஸ்இசெட் அப்படிங்கிறது என்னென்னா அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸு, சிறப்பு பொருளாதார அமைப்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அந்த யூனிட்டோட வேலை என்ன அப்படின்னா டு கண்டிஸ் நேஷனல் பார்டர்ஸ் அண்ட் தர் எய்ம்ஸ் இன்க்ளூட் இன்க்ரீஸ்டு ட்ரேடு பேலன்ஸு, வணிக சமநிலையை வந்து அதிகரிக்கணும், எம்ப்ளாய்மெண்ட்டு வேலையை வந்து கொடுக்கணும், இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீட்டை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜாப் கிரியேட் கொடுக்கணும், எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை வந்து மேன்மைப்படுத்தணும். இது எல்லாமே இருக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எஸ்இசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் சிறப்பு பொருளாதார பகுதிகள் ப்ரொவைட் அண்ட் இன்டர்நேஷ்னலி காம்படிட்டிவ் அண்டு ஹேஸ்லே ஃப்ரீ என்விரான்மெண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸு, அதாவது வந்து ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா எஸ்இசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது எங்கே இருக்குது, எஸ்இசங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நங்குநேரி, எண்ணூர், ஹசூர் அண்டு பெரம்பலூர் பகுதியில் இருக்குது. ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, தகவல் தொழில்நுட்பம், அது வந்து அண்டு ஐடிஎஸ்லேயே நேம்டு வந்து டைடல்னு சொல்லுவாங்க. டைடல் பூங்கா 2, டைடல் பூங்கா 3 அண்டு பயோ பேராமெடிக்கல்ஸ் மருந்தகம். ஜிஸ் ஆர் லொக்கேட்டட் இன் சென்னை அண்டு
இது எல்லாமே இந்த அது என்ன சொல்கிறது, தகவல் தொழில்நுட்பம்னா மருந்து பொருட்களை பற்றி இதை ஆராய்ச்சி பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து அந்த டைடல் பார்க்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மேனுஃபேக்சரிங் அண்டு என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, பொறியியல் உற்பத்தி தொழிலகம். Manufacturing industry is one of the vibrant sectors of the state economy and contributes significantly to the industrial output. The manufacturing industry broadly covers manufacturing. அது என்ன அப்படின்னா மேனுஃபேக்சர் ஆஃப் மெஷினரி, வாகனம், எக்யூப்மெண்ட்ஸு, இதர பொருட்கள், அப்புறம் மோட்டார் வெஹிக்கல்ஸு, பேசிக்ஸ் மெட்டல்ஸு, மூல உலோகம், அலோ இண்டஸ்ட்ரீஸு, மெட்டல் ப்ராடக்ட்ஸு அண்டு ரிப்பேராக கேபிட்டல் கூட்ஸு, பழுது பார்க்கும் கருவி, இது எல்லாமே நாங்கள் அது செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா மேனுஃபேக்சர், உற்பத்தி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து தமிழ்நாடு இஸ் ஷேர் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அரவுண்டு 11 to 12% ஆஃப் த கண்ட்ரிஸ் அவுட்புட்டு. இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு இது பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இதாகும். அடுத்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்துக்கோங்க. வாகன உற்பத்தி. ஷேர் ஆஃப் தமிழ்நாடு இன் ஆல் இந்தியா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஹெவி வெஹிக்கல்ஸ், கனகரக உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ஹெவி வெஹிக்கல்ஸு, ஆட்டோமொபைல்ஸ்னால் வாகன உற்பத்தி, கனகரக உற்பத்தியை பொறுத்தவரையிலும் நம்ம தமிழ்நாடு பெரிய அளவில் இருக்குது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பிளேஸ் ஏ crucial role in the state's economy and has been one of the key driving factors, contributing 8% to state GDP. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னா 8%. அண்டு கிவிங் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், எவ்வளோ பீப்புள் அதில் வந்து வேலை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா 2,20,000 பீப்புள் வந்து அதில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் கார் இது இருக்குது, அங்கங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ ரொம்ப அதிக அளவில் எது இருக்குது அப்படின்னா காரு அண்டு மொபைல் தான் பெரிய அளவில் இருக்குது. தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 21% ஆஃப் பேசஞ்சர்ஸ் காசு. எவ்வளோ அந்த பேசஞ்சர்ஸ் காசுனால் மகிழுந்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 21%. கமர்ஷியல் வாணிப, அதாவது அந்த லோடு ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எத்தனை இது இருக்குது அப்படின்னா 33%. ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ், அந்த உபரி பொருட்கள் தயாரிக்கிற இது அந்த யூனிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 35% நம்ம இது இந்தியாவில் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது. மேஜர் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் வந்து எது அப்படின்னா நமக்கு தெரியும், ஹூண்டாய், திருச்சி அந்த மேம்பாலம் போகிறப்ப திரும்பி பார்த்தீங்களே தெரியும், பெரிய இதில் இருக்கும். ஃபோர்டு, ஹூண்டாய், ஹெச்எம், மிட்சுபிசை, அசோக் லேலாண்டு வந்து அந்த ஆதி காலத்துலேருந்து இருக்குது. அசோக் லேலாண்டு அண்டு டாஃபின்னா என்ன சொல்லுவாங்க, டிராக்டர் இருக்குது, இழுவை இயந்திரம்னு சொல்லுவாங்களா, இழுக்கிறது அந்த மாதிரி இது, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டாஃபி. இது எல்லாமே மேனுஃபேக்சரிங்கில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மேனுஃபேக்சரிங்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து கெமிக்கல் அண்டு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி. The chemical industry is one of the fastest growing sectors of industry and the economy. The sector contributes 30% of the state's GDP and constitutes 8% of the total exports of the country. நம்ம இதிலேயே அதிகமாக வேகமாக வளர்ந்து வருது அப்படின்னா எதுனா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி தான். சரிங்களா? அது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து 30% கொடுக்குது. டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னா 8% இருக்குது. ஹேண்ட்லூம், பவர்லூம். ஹேண்ட்லூம்னா கைத்தறி, பவர்லூம்னா விசைத்தறி. ஹேண்ட்லூம் செக்டர் இன் த ஸ்டேட் இஸ் த சிங்கிள் லார்ஜஸ்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. நம்ம ஹேண்ட்லூம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, குடிசை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறையா மக்களுடைய லைவ்லிஹுட்டாக இருக்குது, வாழ்வாதாரமாக இருக்குது. The handloom sector and its related economic activities generate gainful employment for more than 4.29 lakh weaver household and 11.64 lakhs weavers in the state. அதாவது அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் அந்த இவங்க வீவர் ஹவுஸ் ஹோல்டு வாணிப தம்பி இருக்கிறவங்களும் அந்த இது செய்கிறவங்களும் இந்த அளவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நெசவாளர் அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்கீம், நெசவாளர் ஸ்கீம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்கீம் மூலயமா என்ன அதிகமாக அந்த ஹேண்ட்லூம்லேருந்து போகுது அப்படின்னா ஃப்ரீ சப்ளை ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் டு ஸ்கூல் சில்ட்ரன், இலவச சீருடைகள் தராங்க இல்லைங்களா அது. அப்புறம் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாரீஸ் வந்து தோட்டி ஸ்கீம், இலவச வேஷ்டி சட்டை இதெல்லாம் தராங்க இல்லைங்களா, அந்த இதிலேருந்து செய்கிறது அதிகமாக உற்பத்தி அதில் செய்யப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்ரோ பேஸ்ட்ரி, வேளாண்மை சார்ந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்தவரையிலும் ரூரல் ஏரியாஸில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டில் இருக்குது. சுகர் இண்டஸ்ட்ரி ப்ரொவைட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு செவரல் தௌசண்ட்ஸ் அண்ட் இன்டைரக்ட்
to several lakhs of farmers and agricultural laborers in the rural areas who are involved in cultivation of sugar. அதாவது சுகர்னாவே கொஞ்சம் காலம் ஆகும், பட் ஆனால் அதில் ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டோம்னா நிறையா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது சுகர் கேன் அப்படிங்கிறது என்னென்னா கரும்பு, அறுவடை செய்கிறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அண்ட் அதர் சர்வீஸ், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து வேலை இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை செஞ்சுன்னா அவங்களுக்கு கூலி கொடுக்குறது. ஸோ இந்த கரும்பு உற்பத்தியை பொறுத்தவரையில் நிறையா பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மொத்தமாக எத்தனை சுகர் மில்ஸ் இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் 34 சுகர் மில்ஸ் இருக்குது. இதில் 16 வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டர் கூட்டுறவுத்துறையை சேர்ந்தது, மீதி 18 வந்து ப்ரைவேட் துறை இப்போ தனியார் துறையை சார்ந்ததாக இருக்குது. இதை அன்லைன் பண்ணிக்கோங்க, நமக்கு தெரிஞ்சிக்கிறது ஜென்ரலாக. மொத்தம் 34 இருக்குது, 16 வந்து கூட்டுறவுத்துறையோடு சேர்ந்தது, அதாவது வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். 18 வந்து ப்ரைவேட் செக்டர். அடுத்து டூரிசம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு டூர் போகிறாங்க, ஒரு நுழைவாயில் உள்ள. இப்போ வந்து நம்ம எங்கேயா போகிறோம் பார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்க் உள்ளே போகிறோம்னா கூட என்ன வாங்குறாங்க, முன்னாடி அமௌண்ட் ஒவ்வொருத்தருக்கும் சிறுவர் பெரியவர்கள்னு போட்டு அமௌண்ட் வாங்குறாங்க இல்லைங்களா, அதுவுமே ஒரு தொழில் தான். சரிங்களா, அந்த மாதிரி நிறைய டூரிசம் நம்ம இதில் இருக்குது. டூரிசம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் எனார்மஸ் potential in creating employment for a large number of people. In recent days, the state has emerged as one of the leading tourist destinations for both domestic and foreign tourists. அதான் எல்லாத்துக்குமே நிறைய வேலை இருக்குது. இப்போ ஒன்றும் நம்ம எடுக்க முடியாது. நார்மலாக பார்க்குன்னு எடுத்துக்கிட்டால் உள்ளே போகிறது அந்த கவுண்டரில் உட்காரவங்களுக்கு வேலை, அதுக்கப்புறம் உள்ள செடி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வேலை, அது ஒரு வேலை கிடைக்கும். அடுத்தது கைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு டூரிஸ்ட் இதுலேயும் எல்லாத்துக்குமே வேலை இருக்குது. அதுவும் வந்து ஒரு தொழிலை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Tourism in Tamil Nadu is promoted by Tamil Nadu Tourism Development Corporation. தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகம் அவங்களால இது பண்ணப்படுகிறது. The state currently ranks the highest among Indian states with about 25 crore arrivals 2013. The annual growth rate in this industry stood to 16%. approximate அதாவது ஒவ்வொரு இதுன்னு சொல்கிறாங்களே வச்சுக்கோங்களேன். ஃபாரின் அண்டு 11 crore டொமஸ்டிக் டூரிஸ்ட் விசிட்டு, எவ்வளோ பேர் வெளியிலேருந்து வந்தாங்க, நம்ம ஊரில் எவ்வளோ இது பண்ணாங்க, அந்தளவு கணக்கில் எடுக்க முடியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ பேர் வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால நமக்கு லாபம் கிடச்சிது அப்படிங்கிற இதை நம்ம சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். அந்த டூரிஸ்ட் பிளேஸ் மூலிமா எந்தெந்த இது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஆன்சின் மோனமெண்ட்ஸு, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன சொல்ல மியூசியம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது அப்புறம் பில்கிரிம் சென்டர்ஸ் புனித ஸ்தலங்கள், ஹில் ஸ்டேஷன்ஸ் மலைப்பகுதிகள், வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸு, அப்புறம் லாங் கோஸ்டல்ஸ் கடற்கரை பகுதிகள், இது எல்லாமே என்னது டூரிசம் இண்டஸ்ட்ரி அதை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து பாப்புலேஷனை பொறுத்தவரையிலும் த டேர்ம் பாப்புலேஷன் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் ஏ டிஃபைனட் ஏரியா. அதாவது வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க டோட்டலாக கணக்கெடுக்கிறது தான் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி ஆஃப் த கேரக்டர்ஸ் மனித பண்புகளை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா மக்கட்தொகைவியல் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, ஓகே. இதில் பார்த்திங்கன்னா த ரேபிட் இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன் மே பி ரெஸ்பான்சிபிள் ரிட்டார்டிங் தான் என்ன பாதிக்கிறது எக்கனாமிக் க்ரோத். ஹென்ஸ் ஓவர் பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் கான்ஃப்ரோண்டிங் அவர் நேஷன் வித் ஆல் இட்ஸ் ஈவில் எஃபெக்ட்ஸ். அதாவது வந்து இந்த பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு எதை பாதிக்குது அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத்தை தான் பாதிக்குது. ஸோ ஓவர் பாப்புலேஷனுங்கிறது மேஜர் ப்ராப்ளத்தில் ஒன்றா நமக்கு இருக்குது, நிறையா பாதிப்புகளையும் ஏற்படுத்துது. க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் இதை நம்ம கணக்கெலாம் சொல்ல முடியாது. 2011 எடுத்தப்போ எவ்வளோ சென்சஸ் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 2011 மேல் எவ்வளவு, ஃபீமேல் ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு அப்படிங்கிறத கணக்கு இதாக இருக்குது. த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் இன் டிக்கார்டு மக்கள்தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது 2001லேருந்து 11 வரையிலும் எவ்வளோ பர்சன்டேஜ் இதாக இருக்குது அப்படின்னா 15.61% இருக்குது இதில் கணக்கெடுக்கிறப்ப. ஓகே, 2011 பார்த்தோம்னா 5.96% இருக்குது. ஆனால் வந்து 2001 6.1 இருக்குது, கம்மியாக தான் இருக்கா. அப்போ என்ன நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லை, அதான் டக்கு டக்குன்னு போகிறாங்க 4-5 பேர். இப்போ பார்த்தோம்னா இன்னும் கம்மியாக இருக்கும், ஏன்னா கொரோனாவில் நிறைய பேர் போயிட்டாங்கல்ல, அதனால். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் தொகை பரவல்.
ரீஜியன்ஸ் ஆஃப் ஹை பாப்புலேஷன், அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற பகுதிகள். சென்னை ஹாஸ் த ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன் வித் 4.219. ஆனால் இப்போ கணக்கெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷம் கணக்கெடுக்கிறப்ப தெரியும் சென்னையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்ட்டு. பட் த சிட்டி ரேங்க் செகண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் டு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அதிகமாக எங்கே மக்கள் தொகை இருக்குதுன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, சேலம், மதுரை அண்டு திருநெல்வேலி ஆர் த மோஸ்ட் பாப்புலஸ் டிஸ்ட்ரிக்ட் இன் ஸ்டேட். நம்ம இதில் அதே மாதிரி அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னா அங்கே என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கிறனால தான் மக்கள் தொகை நிறையா வேலை இருக்குது. இப்போ நம்மளே பார்த்தோம்னா நம்ம உள்ள கிராமத்தில் வேலை இல்லைன்னா போங்க மெட்ராஸ் போங்க வேலை கிடைக்கும், கோயம்புத்தூர் போங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு எதுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க? அங்கே அதிகமாக இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கிறனால அங்கே போனால் வேலை கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருப்பூர் போனோம்னா நார்மலாக முடியாதவங்க ரொம்ப போனாங்கன்னு வச்சுக்கோங்க, துண்டுக்கு நூல் மடித்து போட்டு கூட சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது என்ன துண்டுக்கு முடி போட்டு சம்பாரிச்சிடலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எங்கே இருக்குதோ அங்கே போகிறனால தான் அந்த இடத்துல மக்கள் தொகை வந்து அதிகமாக ஆயிடுது. ரீஜன்ஸ் ஆஃப் மாட்ரேட் பாப்புலேஷன், மிதமான மக்கள் தொகை எங்கே அப்படின்னா திருவண்ணாமலை, கடலூர், திருச்சிராப்பள்ளி அண்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ஸில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து அக்ரிகல்ச்சர், ஸ்மால் ஸ்கேல், அதாவது விவசாயம் அப்படின்னு கம்மியாக தான் இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாக அந்த இடத்துல இருக்குது. மீன்பிடிப்பு தொழில் வந்து மட்டும்தான் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறனால அந்த இடத்துல வந்து மக்கள் தொகை வந்து மிதமாக தான் இருக்குது. ரீஜன்ஸாக ஸ்பாஷ் பாப்புலேஷன், குறைவான. கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸு, கடற்கரை பகுதியில் எங்கே அதிகமாக இருக்கணும் அங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும். நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அண்டு சிவகங்கை ஆகிய லெஸ் தென் 50 lakhs தான் இருக்குது. நீலகிரி டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்தவரையிலும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் டென்சிட்டி, அதிகமாக அடர்த்தி இருக்கிறது தமிழ்நாடு எவ்வளோ? நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அதேமாரி நேஷனல் ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஆஸ் பர் த 2011 சென்சஸ் எடுக்கிறப்ப 382. சென்னை டென்சிட்டி டிஸ்ட்ரிக்ட் வந்து எவ்வளவு? ஒட்டப்பா சாமி, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கணக்கெடுக்கிறப்ப எவ்வளோ பர்சன்ஸ் இருக்கிறாங்கன்னா 26,930 இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து கன்னியாகுமரியில் இவ்வளோ இருக்கிறாங்க. ஒவ்வொன்று இதுவும் போட்டுக்கிறாங்க. கன்னியாகுமரி, திருவாரூர், காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர், கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சேலம், வேலூர், எல்லாமே திருச்சிராப்பள்ளி, இதெல்லாம் ஹை டென்சிட்டி இருக்கிற பிளேசஸ். சரிங்களா? ஹை இருக்கிற இதங்கள்லாம். அடே சாமி. ஓகே. ரிலீஜனை பொறுத்தவரையிலும் நம்ம நமக்கே தெரியும், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், இஸ்லாம், இதெல்லாம் ரிலீஜியன்ஸ்லாம் இருக்குது. ஹிந்துஸ் வந்து எவ்வளோ இருக்கிறாங்க, பாப்புலேஷன் வந்து எவ்வளோ சென்சஸ் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு போட்டுக்கிறாங்க. முஸ்லீம்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, ஜெயினிசம், சீக்கிசம் அண்டு புத்திசம். புத்திசம் இப்போலாம் யார் அவங்களாம் இல்லை, அதிகமாகலாம் இல்லை, அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. பீப்புள் ஆஃப் அதர் ரிலீஜன்ஸ் கான்ஸ்டியூட், அதை தொடர்ந்து ரிலீஜன்னா மலைஜாதி மக்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப இதாக இருக்கிறவங்களாம் கணக்கெடுக்கிறப்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அர்பன் அண்டு ரூரல் பாப்புலேஷன், நகர்ப்புற கிராமப்புற மக்கள் தொகை. 2011 சென்சஸ் எடுக்கிறப்ப எப்போ 11 எங்கே இருக்குது, 20 எங்கே இருக்குது, அதை போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா முடிஞ்சு சென்சஸ் எடுத்தால் தான் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கங்கிறது தெரியும். செக்ஸ் ரேஷியோ ரெப்ரசன்ட்ஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் அதை 1000 ஆண்களுக்கு பெண்கள் இணையாக எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிற விகிதாச்சாரம் போடுறது தான் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லாமே 2011 சென்சஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நீலகிரி அந்த இதில் பாருங்கள், ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோஸ் ஃபவுண்ட் இன் த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். அதை தொடர்ந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ஸில் அதிகமாக இருக்குது. ரொம்ப லோயராக எங்கே இருக்குது அப்படின்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸில் தான் ரொம்ப, ஃபாலோடு பை சேலம். இந்த இடத்துல வந்து விகிதம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லிட்ரஸி ரேட்டை பொறுத்தவரையிலும், படிப்பறிவை பொறுத்தவரையிலும், தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் 2011 சென்சஸ் எடுத்தப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னா 80.33%. இட் வாஸ் 74.5 இருந்து 2001 இருந்து தான் இதில் 80 வந்துருச்சு. ஆனால் இப்போ இன்னும் நல்லா அதிகமாக வரும். அதில் மேல் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளோன்னு கணக்கிட்டுருக்குறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ஸ் தருமபுரி, கிருஷ்ணகிரி ஒவ்வொரு இதோடையும் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பேர்
ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்கிறது தருமபுரி தான் இருக்குது. தருமபுரியில் தான் எல்லாமே லோவர். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டு சைடு மலைப்பகுதியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த நிலநடுக்கம் எர்த்துக்குவாக்கு இருக்குது இல்லை, அது கூட தருமபுரியில் அடிக்கடி வரும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப பழமையான டிஸ்ட்ரிக் அது. லிட்ரேசி ரேட் பழமையான டிஸ்ட்ரிக்ட்னா நான் வேறு அர்த்தத்தில் என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல எதுவும் அதிக அளவு டெவலப்மெண்ட் இல்லை அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். த லிட்ரரி ரேட் ஃபார் இந்தியா 2011 பொறுத்தவரையில் 74.04, விச் ஆஃப் மேல் லிட்ரஸி 82, ஃபீமேல் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கிறாங்க. பட் இப்போ பார்த்தோம்னா நிறையா அதிகமாக இருக்கும். கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்டு தெரியுமில்ல, ஆல்ரெடி நமக்கு தெரியும். கன்னியாகுமரியில் தான் அதிகமாக படித்தவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தருமபுரி இதுலேயுமே லோவஸ்ட்டாக தான் இருக்குது. ஹை லெவல் ஆஃப் லிட்ரஸி ரேட் இஸ் ஆல்சோ சீன் சென்னையில் இருக்குது. தூத்துக்குடி, நீலகிரி இதிலெல்லாம் அதிகமாக படிச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேடா, போதும், இதோட போதும். இப்போ இதுவரையில் இருக்கிற கொஸ்டின்லாம் நான் மார்க் பண்ணி அமுச்சு விட்றேன். இப்போ ஓரளவுக்கு ஓரல் டெஸ்ட் எல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ 2 டீட்டெயில்ஸ் மார்க் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? அந்த 2 டீட்டெயிலையும் படிங்க. ஒரு 7 o'clock வந்து நான் டெஸ்ட்டு சொல்கிறேன். ஓரலாக ரிட்டனாக என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீ அதுக்குள்ளே அந்த முடிச்சுட்டு அந்த 6 o'clock படிச்சுட்டு மீதி யார் இன்னும் ஓரல் டெஸ்ட்டு சொல்லலையோ அவங்களாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அமுச்சு விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.